யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புதிய சட்டமன்றம் அமைந்து விட்டது. அந்த புதிய சட்டமன்றத்தில் பல்வேறு கட்சிகள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பும் வந்துவிட்டது. கூட்டணி மந்திரி சபை முதலாக சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை ஆரம்பிக்கிற சூழலும் வந்துருச்சு. அதிசயம், ஆச்சரியம் நடந்துருச்சு. எங்களுடைய இந்த காலத்திலே இது கிடையாத ஒரு சூழல் இருந்தது. மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் மறைந்து விட்டார்கள். இப்போ அந்த தேர்தல் யாரு எதிர்பார்க்காம விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. அதுல நான் தேமுதிகவில் இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் மனைவி அவர்களுடைய பேச்சுல இருந்தா நான் சொல்றேன். அதுல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, விஜய்க்கு 2 அட்வைஸ் இல்லைன்னா எச்சரிக்கை, இந்த 2ஐயுமே நம்ம எடுத்துக்கிடலாம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுக்குள்ள முகத்தை மூடிக்கிட்டு காருக்குள்ள ஒரு ஆள் போனாங்களே, அது யாரு? நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று பேசுகிறீர்களே, அப்படி என்றால் நீங்க சொல்லணும். நீங்க வெளிப்படையா சொல்லணும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு, அடா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இன்னொன்னு சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானதா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ உள்ள போயிட்டீங்க, வெளியில வந்தது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்ப நான் ஒரு கேள்வி இந்த இதுல கேட்கிறேன். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன். இதுக்கு ஒரு பதில் சொல்றேன். அதை நீங்க கேட்கறதுக்கு உண்டான துணிச்சல் உங்களுக்கு இருக்குன்னு நான் புரிந்துக்கிறதே. ஆனா அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு நியாயம் இருக்கா? உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? எல்லா கட்சிகளோடும் எனக்கு யார் அதிகமாக சீட்டு கொடுக்கிறீர்களோ, நீங்கள் எனக்கு யார் அதிகமாக நீங்க மேற்படி இந்த விகடன் இதுகளில் சொல்லுவாங்க, ஸ்வீட் பாக்ஸ் யார் கொடுக்குறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணின்னு சொல்லி நீங்க பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாமே எழுதுறாங்க. இதை நான் போன மாநாடு, நீங்க ஜனவரி மாதம் போட்ட மாநாட்டில் நீங்க பேசினதை தான் நான் சொல்றேன். நாங்க பெட்டி வாங்கிட்டோம் பேரம் பேசுறோம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரன்கிற அந்த தம்பி விஜயகாந்த் மகன் இன்னும் பேச்சுன்னு கிடையாது. தகுதி தராதரம் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளோட தலைவர்களை ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவனுங்க பேசுறது. அதனால தான் இப்ப திமுகவே ஆட்சி இழந்தது. தலைவர் அவர் வாட்டிக்கு இருக்கிறார், கீழே எந்த யாரோடையும் தொடர்பு கிடையாது. அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது மாதிரி நம்ப வச்சுட்டாங்கன்னு சொல்ல நான்லாம் நம்ப மாட்டேன். ஸ்டாலின் ஒன்று அவ்வளவு தூரத்துக்கு அரசியல் தெரியாத ஆளெல்லாம் கிடையாது. அவர் எத்தனையோ பேரை அழிச்ச ஆளுங்க. ஒன்றும் தெரியாம நடந்து போச்சு, முடியாம நடந்து போச்சுங்கிறதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட மாட்டோம். 2வது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்லி பிரேமலதா சொல்றாரு. இப்போ உங்க மேல என்ன சொல்லுங்க? இப்ப 2 விஷயம் சொல்றோமா? எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்கியதாக உங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்களே, அது நடக்கக்கூடாது. வெளிப்படைத்தன்மை வேணும். நீங்க வெளிப்படைத்தன்மை வேணும்னு நீங்க பேசுறீங்க இல்லையா? நாங்க வெளிப்படையா இருப்போம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப ஏன் வீட்டுக்குள்ள உங்க கதவை மூஞ்சியை மூடிக்கிட்டு காருக்குள்ள போனது யாருன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். என் மேல யாரும் கோவிச்சுக்கிட்டு என் மேல யாரும் வசைப்படக்கூடாது. நான் உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே நீங்க துரைமுருகன் அவர்களோட வீட்டுக்கு யாரை கூப்பிட்டுக்கிட்டு போனீங்க? எந்த வண்டியில போனீங்க? எதுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு போனீங்க? கேட்பல. கூட்டணியில கடைசி நேரம் கேள்வி கேட்கலாங்க, யார் வேணாலும் கேட்கலாம். அதுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்க சட்டமன்றத்திற்குள் பேசுகிறீர்கள், உங்க சைடு ஒரு நியாயத்தை தூக்கி நீங்க வைக்கிறீங்க. ஆனா நீங்க யாரு அப்படின்னு காட்டுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும் இல்லையா? நீங்க எப்படிப்பட்ட கூட்டணியில எப்படி இருந்தீங்களே? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோற்பதற்கு காரணமாக இருந்ததே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பிரேமலதா. இதை கேட்கிற யார் வேணாலும் நீங்க என்ன வேணாலும் கேட்டுப்பாரு. திமுகவை இந்த முறை ஆட்சியை இழந்ததற்கு மிக முக்கிய காரணம் இந்த கட்சியோ இந்த பெண்மணி பிரேமலதாவோ. எதற்காக இந்த கூட்டணி? துரைமுருகன் வீட்டுக்கு கடந்த தேர்தலில் நீங்க ஏன் போனீங்க? நீங்க துரைமுருகனை என்னென்னலாம் பேசுனீங்க? இன்ன வார்த்தைன்னு கிடையாது. அசிங்கமாத்தான் பேசல. அப்படி கையும் களவுமா துரைமுருகன் பிடிச்சிட்டாருங்க. துரைமுருகன் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சுதீஷ். இங்கிட்ட அதிமுகவுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க.
அங்க பேரம் பேசிக்கிட்டே இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர் பெண்டாரு என்னங்க, இல்ல சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. துரைமுருகன் யாருன்னு தெரியும் இல்லையா? துரைமுருகனோட தோல்வியை அந்த கட்சிக்காரங்களே ரசிப்பாங்க. அவர் எல்லாரும் ஏளனோ நக்கல், தன்னை விட்டால் ஆறு கிடையாது, நாங்க தான், எங்களை விட்டா ஆள் கிடையாது அப்படின்னு இவங்க பேசி பேசியே திமுக மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்புக்கு ஆளாகிறதுக்கு இந்த மாதிரி தலைவர்களும் ஒரு காரணம். இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்ன நான் அப்படி சொல்றேன்னா எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில வெறுப்பா? நான் கிரவுண்ட் ரியாலிட்டியே நம்ம சொல்றோம். நீங்க மக்கள் மீது இருக்கக்கூடிய நல்ல பல திட்டங்களை இந்த அரசாங்கம் செஞ்சிருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா விளைவு என்ன, அதைத்தான் நான் சொல்றேன். விளைந்த நெற்கதிர்களை களத்திற்கு கொண்டு வந்து அதை வீட்டிற்கு வந்து சேர்த்து மனிதர்கள் சாப்பிடுகிற வகையில் நம்ம செஞ்சிருக்கிறோமா? வெற்றியை நாம் கைப்பற்றி இருக்கிறோமா? இன்றைக்கு இழந்து இருக்கிறோம். என்ன காரணம்? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பேசுறாங்க, பேரம் பேசிட்டு முன்ன அங்க போய் வந்து பேசிட்டு இங்க வந்து போயிட்டு துரைமுருகன் பத்திரிகையாளர்லாம் கூட்டு வந்துட்டார். இப்போ இந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, உங்க வீட்டு யார் துரைமுருகன் வீட்டுக்குள்ள வச்சே பிடிச்சிட்டாருங்க. வெளியில வர ஃபுல்லா பத்திரிகையாளர்களா இருக்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க அங்கெல்லாம் அதிமுக பேசிக்கிட்டு நீங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை? சும்மா பேசுறதுக்கு வந்தோம் வச்சோன்னு தலையில மண் விழுந்துச்சு, இடி விழுந்துச்சு, அதெல்லாம் இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவெல்லாம் போயிட்டாங்க. துரைமுருகன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். எங்ககிட்ட சீட்டு கேட்டு வராங்க. இந்நேரம் நாங்க எங்க போறது? நாங்க எல்லாமே ஃபுல்லாயிருச்சு, முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால சீட்டு இல்லை போச்சு சொல்லிட்டோம். சீட்டு கேட்டு வந்தார். சொன்னார்களா சொல்லலையா? உங்கள் மீது நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க இந்த மாநாட்டில் என்ன பேசுனீங்க? நாங்கள் பெட்டி வாங்குகிறோம் என்று சொன்னீங்களே, பெட்டி நாங்க ஆமா பேசினது யாரு? யார்கிட்ட வாங்கணும்னு சொல்றாங்க. பக்கம் பக்கமாக இதழ்கள் செய்திகள் எழுதியிருக்கிறது. பக்கம் ஒரு புத்தகமே போடலாம். நீங்க அரசியல், நான் ஒருபோதும் இவரோட அரசியல் ஆதரிக்க மாட்டேன். இந்த முறை எப்படி விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுப்பதற்கு தோழர் திருமாவளவன் என்ன நடவடிக்கை எடுத்தார்களோ அதே மாதிரிதான் இந்த கட்சி இந்த அப்படியே எடுப்பாங்க. ஒரு மாநாட்டை போடுவாங்க, இந்த தேதின்னு சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டு இவங்களா ஒரு ராஜ்யம் ஆடுவாங்க. அரசியலை இளைஞர்கள் வெறுப்பதற்கு காரணமாக இருக்கிற மிக முக்கியமான ஆள் இவங்களும் ஒண்ணு. இந்த கும்பல்களோடு சேர்ந்து மிகப்பெரிய மழை வெள்ளம் வருகிற பொழுது சந்தன மரங்களும் அடித்து செல்லப்படும் என்று தலைவர் வைகோ அவர்கள் கடிதம் எழுதினது அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். நாங்கள்லாம் உழைச்சி என்ன செய்ய, கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகள் வளர்வதை கூட கண்களில் பார்க்காமல் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாங்கள் உழைத்து இருக்கிறோம். எங்கள் கோபம் நியாயமானது, என் குரலில் உயிர் இருக்கிறது. நாங்க கேட்போம், கேள்வி கேட்கணும். டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஷன், உரையாடல் தானே. உங்களுக்கு எல்லாமே உரையாடல் தானே. நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்கணும். அந்த பேச்சின் மூலமாகத்தானே ஒரு கருத்தை இன்னொருவர்களுக்கு விதைக்க முடியும். அப்போ எதிரில் இருக்கிறவனு ஒண்ணு நானும் ஒண்ணு அப்படின்னா எப்படி? மற்ற கட்சிகள் போராடி கொண்டு இருக்கிற பொழுது, மற்ற கட்சிகள் களத்தில் நிற்கிற பொழுது, மற்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டம், மறியல், போராட்டம், சிறை, வழக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இவனுங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு இந்த தேர்தல் நேரத்துல லாண்ட்ரியில இருக்கிற வெள்ளச்சட்டைகளை எடுத்துக்கிட்டு எல்லாம் போயிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு வந்து உட்காந்துருவானுங்க. நீ நானும் ஒன்னா அதை எப்படி சொல்ல முடியும்? நீ போய் சட்டமன்றத்துல கேட்குறீங்க. அரசியல்ல பேரம் பேசாதீர்கள், குதிரை பேர். என்ன நடந்தது என்று வெளிப்படையாக ஆதரவு தர சொல்லுங்கள். அதுதான் உனக்கு நாங்க கேட்கோம். இந்த திமுக கூட்டணியில என்ன நடந்தது? நீங்கள் எப்படி ராஜ்யசபா சீட்டை வாங்கினீர்கள்? எங்கே வைத்து பேசினீர்கள்? தேர்தல் பணிக்குழு என்று அமைக்காமலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்க வாங்கியதோட விளைவு திமுக தன்னோட வாழ்க்கையை அளித்தது, ஆட்சியை இழந்தது. எங்க மறுக்க சொல்லுங்க யாராவது. கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டணி கட்சிகளையும் அத்தனை பேரையும் ஏமாற்றிவிட்டு நயவஞ்சகத்தோடு நடந்த இந்த கூட்டணி, இந்த முடிவு என்பது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. என்னடா கூட்டணி நடந்தது? தேர்தலாது வெற்றியின் மமதையில் நடந்தது. இவங்க போய் யாருக்கிட்ட பேசினாங்க தெரியல. கடைசியில 10 பாவம் கமலஹாசன் எல்லாம் ஓடி போயிட்டாருங்க. இந்த அம்மா வந்து சட்டமன்றத்துல பேசுது, குதிரை பேரம், முகத்தை மூடிக்கிட்டு போறாரு. ஏய், வாயில நமக்கு நல்லா வந்துடும். பேசுறாங்க, பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். திருப்பி நான் அதான் சொல்றேன்.
என்னை பொறுத்தவரை நினைக்கிறோம் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து எல்லா கட்சி தலைவர்களோடும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு, அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். அவங்க ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதையும் இன்னைக்கு இருக்கிறவங்க செய்யத்தான் செய்வாங்க. ஆட்சியை தக்க வைப்பதற்காக தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். ஏன் ஒன்றிய அரசாங்கம் செய்கிற பஞ்சமா பாதகத்தை இந்த கேட்கக்கூடிய பிரேமலதா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காப்லையா? பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு ஆட்சி நிலைக்கணும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது. கவர்னர் ஆட்சி என்கின்ற மூலமாக தமிழர்களுக்கும் எதிர்கால இளைய தலைமுறைகளுக்கும் எதிர்கால எங்களுடைய சந்ததிகளுக்கும் தலையில் இடி விழுந்துடக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியை ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எதுக்குறீங்க? பிரேமலதா, தேமுதிக, விஜயகாந்த் அவர்கள் மனைவி. தவறு. நீங்கள் கேட்பதற்கு தகுதியை இழக்கிறீர்கள் என்பதுதான் நான் சொல்லுகிற செய்தி. ஏன்னா உங்க அரசியல் வாழ்க்கை அப்படி. உங்கள் கட்சியின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இது. கல்லறைக்கு போனதை தோண்டி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நிற்க வைத்த பாவத்திற்கு திமுகவும் அழிவை தொடங்கிவிட்டது. அதை நீங்க விஜயை பார்த்து கேள்வி கேட்பதற்கு நான் கண்டனத்தை சொல்றதுக்காக வரல. இங்க பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். நன்றி, வணக்கம் தொடர்ந்து.